மாடல் ஆட்சி நாயகர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைய தினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நீண்ட கால கனவு திட்டம். இந்த பகுதி மக்கள் பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆகிய இரு சட்டமன்ற தொகுதி மக்கள் இங்கிருந்து சென்னைக்கு செல்வதற்கு ஒரு ரயில் வசதி வேண்டும் என்பது அவங்களுடைய நீண்ட கால கனவு. ரயில்வே சங்கம், வர்த்தக சங்கம், பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை இன்றைய தினம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ரயில்வே துறை அமைச்சரிடமும் நாடாளுமன்றத்திடம் தொடர்ந்து பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த ரயிலை பட்டுக்கோட்டை பேராவூரணி மக்களுக்கான ஒரு நல்ல செய்தியாக இன்றைய தினம் கொடுத்திருக்கிறோம். தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இன்றைய தினம் பட்டுக்கோட்டையில நின்று அதை மக்கள் பிரதிநிதிகள் என்ற முறையிலே நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ரயில்வே நல சங்கமும் வர்த்தக சங்கமும் பொதுமக்களும் இணைந்து இந்த ரயிலை வரவேற்றிருக்கிறோம். அதாவது தொடர் கோரிக்கையா இந்த தாம்பரம் டு ராமேஸ்வரம் ரயிலை மட்டுமல்ல, தொடர் கோரிக்கையா எனக்கு நாடாளுமன்றத்தில் ரயில்வே பில்லுல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போது தாம்பரம் டு ராமேஸ்வரம் ரயிலை பட்டுக்கோட்டை பேராவூரணி வழியாக இயக்குங்கிறதை நாடாளுமன்றத்திலும் பதிவு செஞ்சிருக்கிறேன். அதே போலவே தாம்பரம் டு செங்கோட்டை ரயில் 3 தினம் இங்க போயிட்டு இருக்கு. அதை 7 தினமா நீங்க இயக்கணும்னு தொடர் கோரிக்கையா அந்த கோரிக்கை வைக்கிறேன். அதே போலவே இந்த பகுதி மக்கள் அதிராம்பட்டினம் பேராவூரணி மக்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை, தாம்பரம் டு ராமேஸ்வரம் ரயில் அதிராம்பட்டினம் பேராவூரில் 1 மினிட் ஸ்டாப்பேஜ் சொல்லுவாங்க, நின்று செல்ல வேண்டும். அதே போலவே தாம்பரம் செங்கோட்டை ரயிலையும் அதிராம்பட்டினம் பேராவூரணி மக்களுடைய கோரிக்கை நின்று செல்ல வேண்டும் என்று அந்த 1 மினிட் ஸ்டாப்பேஜை இந்த 2 ரயிலையும் நின்று செல்வதற்கு நிச்சயமாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இன்றைய தினம் பட்டுக்கோட்டை பகுதி மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. சுமார் 19 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் ராமேஸ்வரத்திலிருந்து பட்டுக்கோட்டை வழியாக தாம்பரத்திற்கு ஒரு நேரடி ரயில் இயக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு இன்று அந்த ரயில் இயங்கியது என்பதை பெருமகிழ்ச்சியோடு இப்பகுதி மக்கள் வரவேற்கிறார்கள். அதே போல தாம்பரம் செங்கோட்டை ரயிலையும் தினசரி ரயில் ஆக்க வேண்டும் என்ற பட்டுக்கோட்டை வட்ட ரயில் பயணிகள் நலச்சங்கத்துடைய கோரிக்கையும் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறோம். மேலும் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை பேராவூரணி மற்றும் அதிராம்பட்டினம் இரண்டிலும் இந்த 2 ரயில்களுக்கும் நிறுத்தம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் மேல்மட்டத்தில் பேசி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மூலம் நிறைவேற்றி தருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 1 இயரா சென்னை போயிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ நான் பஸ்ல போறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும் 8 hours டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா கூட இருக்கலாம்னு சொல்லலாம். இப்போ பட்டுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் புதுசா விட்டுருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் என்னுடைய 3 வயசுல இங்க இந்த ட்ரெயின் ஸ்டாப் பண்ணதான் சொன்னாங்க, வீட்ல எல்லாம் சொல்லிப்பாங்க. இப்போ ஒரு 19 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஹாப்பி. எனக்கு மட்டும் கிடையாது, எங்க ஊர் பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. நான் மட்டும் இல்லாம இந்த சரௌண்டிங்ல இருந்து நிறைய பொண்ணுங்க சென்னைக்கு வேலைக்கு போறாங்க. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அது இல்லாம காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நம்ம பஸ்ல போனோம்னா 400 கிட்ட சார்ஜஸ் பண்றாங்க. நம்ம ட்ரெயின்ல போறன்றப்போ நாங்க இங்க கொஞ்சம் ஏர்லியரா வந்தோம்னா 150 தான் எங்களுக்கு இங்க டிக்கெட். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் எங்க ஒன்றியம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் பட்டுக்கோட்டையை சேர்ந்த சுரேஷ் கண்ணன். இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 19 வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு புதுசா பட்டுக்கோட்டை டு சென்னைக்கு புதுசா ட்ரெயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்களோட நீண்ட நாள் கனவு. கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட மீட்டர் கேஜ்ல இருந்து பிளாட் கேஜ் மாத்துறதுக்காக அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணது. மறுபடியும் இப்பதான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி எங்க அரசாங்கத்துக்கு. இதுல என்னன்னா, எங்களுக்கு வெறும் 150 ரூபாய் இங்கிருந்து நாங்க சென்னைக்கு போயிடுவோம் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும். இதே நாங்க ஃபெஸ்டிவல் டயத்துலயோ இல்ல நார்மல் டயத்துலயோ பஸ்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் டிக்கெட் 600-700 ரூபா, ஃபெஸ்டிவல் டயத்துல 1500-2000 அந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.